ஸோ இந்த மாதிரி தன்னுடைய வலிகளை கூட சொல்றப்ப பெண்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் உன்னோட வேலை, சமையல் ஆச்சு இல்ல எல்லாமே குடும்ப வேலை என்னமோ உன்னோட வேலை அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி தான் நிறைய பாடல்கள் இருக்கு. உங்க வீட்ல யாருடைய வேலை சமையல் பண்றது? உங்க அம்மாவது தானே? அப்பா பண்றாங்களா? இல்ல குக் பண்ணுவாங்க, 2 பேருமே பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி அம்மா பண்றாங்க. அம்மா தானே சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கிறது. அப்புறம் இப்போ நம்ம வீட்ல வந்து நம்ம அப்பா அம்மாவும் சமமா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சினிமாவுக்குள்ளேயும் வந்துடும். பாரதி அப்படின்றவங்க 1931 இருந்து 2013 வரைக்கும் சினிமால, தமிழ் சினிமால பெண்களுக்கு என்னெல்லாம் கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க அதை பத்தி எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லீடு ரோல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் எலிமெண்ட்டாக தான் வந்து பெண் வந்து படைக்கப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற, தன்னுடைய பார்ட்டிசிபேஷனை பத்தி பேசுற பெண்களுடைய ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு தமிழ் சினிமால. 2013 வரைக்குமே கூட அவங்க ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதுல கூட என்ன சொல்றாங்க, அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸை பத்தி எல்லாம் நிறைய படங்கள் வந்தது. இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய உரிமைக்காக எல்லாரும் போராடணும், தொழிலாளர் முன்னேற்றம் வரணும் இப்படின்னு சொன்ன படங்கள் கூட பெண்களோட எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறதுல கோட்டை விட்டுருது. அப்போ ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது பெண்களோட முன்னேற்றம் அதுல இருந்தா தானே முழுமையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பலராமனுடைய கதை தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பலராமன் வந்து அம்மாவுடைய தலையை துண்டிச்சிட்டு ரேணுகா தேவியுடைய தலையை துண்டிச்சிட்டாரு, அப்பாவுடைய கோபத்தினால, அப்பா சொன்னதுனால. ஆனால் திரும்ப போய் அப்பா கிட்ட போய் கேட்டார், என்னுடைய அம்மாவுடைய உயிரை திருப்பி நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நான் உங்களுடைய பேச்சை கேட்டதுனால எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னீங்களே அந்த வரத்துக்காக. அப்போது ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு சூரியாஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே இந்த தண்ணியை உன்னுடைய அம்மாவுடைய சடலத்தையும் தலையையும் ஒன்றா வச்சுட்டு அது மேலே தெளிச்ச அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு உயிர் வந்துடும். ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு டைம், சூரியாஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது பரசுராமர் கேரக்டர் இல்லையா? ஆமாம், பரசுராமர், சாரி. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சூத்ர பெண்ணனுடைய உடம்பை கொண்டு வந்து அம்மாவுடைய இதுக்கு வச்சுட்டு கொண்டு வந்தோடனே அந்த அம்மா ஏந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த அம்மா ஏந்திரிச்சு பார்த்துட்டு, இது என்னது, இது என்னுடைய உடம்புலையே, இது ஒரு சூத்ர பெண்ணுடைய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்து சொல்கிறாங்க, இதுக்கு நீ என்னை வந்து உயிர் கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, ஏற்றத்தாழ்வு அப்படின்றது நிறைய பெண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி தான் வந்து முன்னேற்றத்துக்கு அப்படின்னு போகும்போது ஒரு வீட்டில் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறது யார் அப்படின்னா, அந்த டெசிஷன் மேக்கிங்லேயே வந்து பெண்களுக்கான ஒரு இடம் இல்லை. அந்த இடம் நம்ம எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த டெசிஷன் மேக்கிங் வரும்போது அந்த பெண்ணினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்குது, ஆனால் இன்னும் முன்னேற வேண்டிய இடம், போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் இருக்குது அப்படின்ற போது ஒரு கேரக்டரை அவங்க செஞ்சுருக்கிற ஆய்வு கரெக்டான ஒரு ஆய்வு, சரியான ஒரு ஆய்வு. அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மிக முக்கியமாக வந்து எழுத்தாளர்கள் எல்லாம் ஆண் எழுத்தாளர்கள் தான். அப்போது அந்த எழுத்தாளர் எழுதும்போது சமூகத்துக்கு எது பிடிக்குதோ, ஜனரஞ்சகமாக எதை வந்து பாப்புலராக எதை நம்மளால் கொடுக்க முடியுமோ அதுதான் அப்படின்னு. அதுலேயும் வந்து ரொம்ப பெரிய புரட்சி செய்கிறேன் அப்படின்னு படங்கள் எடுத்தவங்க கூட அதுக்கப்புறம் திருப்பி ஒரு யூ-டர்ன் எடுத்துட்டு புருஷனோட தான் இருந்தால் எனக்கு வந்து ஒரு மரியாதை அப்படின்னும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான கதைகள் தான். ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் விரும்பலை. ஒரு டோர்மேட்டாக தான் வந்து ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்போ இருக்கிற புதுமை பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து பெண்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தைரியசாலிகளாக இருக்காங்க. ஒரு தன்னிச்சையான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும். சில டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கௌதம் மேனனுடைய படங்களில் வர்ற லேடி கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப
நல்ல தைரியமான. நீங்க நடிச்ச மகளிர் மட்டும்லயே கூட நீங்க ரொம்ப ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தீங்க. ஒரு மெய்டா இருக்க ஒரு அம்மா அவ்வளோ பேசுவாங்க, தன்னோட உரிமைகளை பத்தியும் பேசியிருப்பாங்க. that depends on the kind of director and writer இல்லையா. ரொம்ப ரேரா தானே எங்களுக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிடைக்கிறாங்க. ஃபீமேல் டைரக்டர்ஸ் இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், இவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வாய்ப்பு அகெயின் இஸ் வெரி வெரி ரேர். ரொம்ப காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனில் ஒரு மார்ஜினலைஸ்டு ஏரியா தான் வந்து ஃபீமேல் டைரக்டர்ஸ்க்கு கிடைக்கிது. ஏன்னா பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப சாஃப்டான படங்கள் எடுப்பாங்க, இல்லைன்னா ஆர்ட் ஃபில்ம்ஸ் மாதிரி எடுத்துருவாங்க, இவங்க வந்து கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் எடுக்க முடியாது இவங்களால அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. பட் அதையும் உடைச்சிருக்காங்க, பாலிவுட்டில் உடைச்சிருக்காங்க. ஃபரா கான் மாதிரியான டைரக்டர்ஸ், அங்கே ஜோயா அக்தர். பட் ஜோயா அக்தர் வந்து கமர்ஷியல் அப்படின்ற ரூட்டில் போகாமல் கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. பட் அதுக்கு வந்து அவங்களுடைய பிரதர் தான் ஃபரான் அக்தர் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எளிதான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவ்வளோ எளிதான விஷயமா இல்லை பெண் டைரக்டர்ஸுக்கு. அவங்க நினைக்கிற மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இட்ஸ் வெரி ரேர். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நடிகர் சங்க தேர்தலைனா நாங்கள் ரொம்ப நிறைய கவர் பண்ணோம், நாங்கள் வந்து பார்த்தோம், ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எல்லாத்தோடைய ரியாக்ஷன்ஸையும் அங்கே எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ புதுசாக நடிகர் சங்கம் வந்து மறு பிறவி எடுத்திருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நடிகர் சங்கத்தில் பெண்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது? பெண்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது? அவங்க எல்லாம் எவ்வளோ பேர் டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்காங்க? எல்லாத்தையும் கலந்து தான் ஆலோசிக்கிறோம், கலந்து தான் ஆலோசனை பண்ணி எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லப்படுது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கான, அதுவும் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா. நாசர் எல்லாமே வந்து அப்படி நம்பிக்கை உள்ளவர் தான். அவர் ரொம்ப அதிகமாகவே சொசைட்டியில் பெண்களுக்கான இடம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு தலைவர் நாசர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும்போது வந்து இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறனால, பொதுவாக சினிமாவில் தனக்கு விருப்பம் இருக்குது, தான் நடிக்கணும், இல்லை சினிமா துறையில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? இல்லை, எந்த துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத முதல்ல எதுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அது வந்து உங்களை எக்ஸைட் பண்ணுதான்னு பாருங்கள். இது வந்து சினிமா துறைக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த துறையில் போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. அதை கண்ணை மூடி அதை பற்றி இன்றைக்கி காலையில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற போது எனக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியாது. லைக் யூனோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு சீ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நான் பண்ண போகிறேன், அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதனால தான் நான் இன்னும் தொடர்ந்து நடிச்சிட்ருக்கேன். என்றைக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளேருந்து போதோ அன்றைக்கி நான் நடிக்க மாட்டேன், அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து எந்த கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கலாம், இல்லை என்ன ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு வேலைக்கு போகிறோன்ற போது அது நம்மளை எக்ஸைட் பண்ணுதா இல்லை ஐயோ அப்படின்னுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸைட் பண்ணுதுன்னா அந்த வேலையில் பெஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. ஒரே எடுத்த உடனே அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னா யாராலையும் முடியாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்காமல் டாக்டர் ஆக முடியுமா? இல்லை இல்லையா. இல்லைன்னா கவிதை எழுதணும் அப்படின்னா ஏபிசிடி நீங்கள் கற்றுக்காம, ஆனால் அவனை கற்றுக்காமல் உங்களால் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து இட்ஸ் அ ஹையர் ஸ்கில் நடிப்பு அப்படின்றது. நடிப்புன்னு மட்டும் கிடையாது, ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், இட்ஸ் ஹையர் ஸ்கில். அதுக்கு வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்டேட் நிறைய பார்க்கணும், நிறைய பயிற்சி எடுக்கணும், செஞ்சு பார்க்கணும். அப்புறம் உங்களுடைய தனித்தன்மை என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஒரு ஆக்ட்ரஸாக வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனித்தன்மை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது அதுதான் என்னுடைய பலம். ஸோ உங்களுடைய தனித்தன்மை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, அதை வந்து நர்ச்சர் பண்ணுங்கள்.
கண்டிப்பா. நீங்க நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. சினிமா உலகத்தில் இருக்கிற பெண்களை பத்தியும், பொது வெளியில இருக்கிற பெண்களை சினிமா எப்படி பார்க்குது அப்படின்னு 2 விதமான விஷயங்களையும் நீங்க ரொம்ப உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், அதுக்கான ஒரு தளம் அமையிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம பேச தான் வந்து அப்போது நம்ம பார்த்த அந்த கிளிப்பிங்கில் சொன்ன மாதிரி வந்து நம்ம சமூகத்தினுடைய சிந்தனை மாறணும் அப்படின்றது. அந்த சிந்தனை மாறுறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நடிகை ரோஹிணி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டோம். அவங்களும் மீண்டும் மீண்டும் அதை தான் வலியுறுத்துறாங்க. இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், ஆனால் அந்த மாற்றங்களுக்கான மேடை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த சினிமா, தமிழ் சினிமாவில் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, பெண்களுக்கான ஒரு முன்னுரிமை, அவங்க குறித்த அக்கறையும் ஒரு பொது நலனும் சினிமாக்கு, தமிழ் சினிமாக்கு வரணும் அப்படின்றத தான் இந்த மையம் நிகழ்ச்சி செய்ய விரும்புது. அதற்கான ஒரு மேடை தான் இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை உங்கள் முன்னாடி நாங்கள் பதிவு செஞ்சோம். ஜெண்டர் சென்சிட்டிவிட்டிக்கு, அதை நோக்கி நம்மளுடைய படங்கள் நகர்வதற்கு இந்த மையம் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.